தங்களது கட்சிக்காரர்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக திமுக அரசு உழைத்துக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுமக்கள் வரிப்பணத்தில் ஆண்டுக்கு சுமார் 44,000 கோடி ரூபாயை பள்ளிக் கல்வித்துறைக்கு செலவழித்துவிட்டு தங்களது சொந்த கட்சிக்காரர்கள் நடத்தும் தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக திமுக அரசு உழைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹிந்தி திணிப்பு என்று கூறி மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசரவாக்கம் காவல் நிலைய போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். நடிகை விஜயலட்சுமி அளித்த திருமண மோசடி புகாரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதன்படி வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக சீமானுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சீமான் மீதான விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை 12 வாரத்திற்குள் முடித்து அறிக்கையை சமர்ப்பிக்க போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.